பெரும் பிரபஞ்சம் என்றால் நாம் கண்களால் காணும் வானம் மட்டுமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட அளவில்லா உலகங்களின் சங்கமம். அது ஒளிகள் பரவியிடும் பரப்பில் காணாத அலைகள் நகர்ந்து கொண்டிருக்கும். அதில் ஒரு சிறிய துகளாக மனிதன் வாழ்கின்றான். பிறப்பு மற்றும் மரணம் என்ற சுழற்சியில் அடிமையாகி இருக்கும். அவனின் வாழ்வு ஒரு சிறிய மின்னல் போல தோன்றி மறைகிறது. ஆனால் அவனுக்குள் இருக்கும் ஆன்மா என்ற சத்துவம் மரணத்தின் பின் அழியாமல் புதிய பாதையை எடுக்கும். இதனை வேதங்கள் பல காலங்களுக்கு முன்பே சொன்னுள்ளன. மரணத்திற்கு பின் ஆன்மா எங்கு செல்கிறது என்பது மனித மனதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கவர்ந்த கேள்வி. பலர் மரணத்தை முடிவு என்று நினைத்துள்ளனர். ஆனால் வேதங்கள், உபனிஷத்துக்கள், யோகிகள் அனைத்தும் மரணம் ஒரு கதவு மட்டுமே என்று சொல்கின்றன. அந்த கதவின் அப்பால் ஆன்மா நம் கண்களுக்கு தெரியாத ஒரு உலகிற்கு செல்கிறது. அந்த உலகங்கள் லோகங்கள் எனப்படும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என 7 நிலைகளாக கூறப்படுகின்றன. மரணத்தின் போது ஆன்மா உடலிலிருந்து பிரிந்து நுண்மையான வாசல் வழியாக வெளியேறுகிறது. சில வேத நூல்கள் இதை பிராண வியோகம் என்று அழைக்கின்றன. உடலில் இருந்து உயிர் சக்தி வெளியேறும்போது உடல் சுவாசம் நிற்கிறது. இதனுடன் ஆன்மா ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது. அந்த பயணம் ஒருவரின் கர்மத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. நல்ல கர்மம் செய்தவர்கள் உயர்ந்த லோகங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. தீய கர்மம் செய்தவர்கள் தாழ்ந்த நிலைகளில் அனுபவிக்க நேரிடும். கர்ம விதி எந்த விதத்திலும் தவறுவதில்லை. நம் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு செயலும், சிந்தனையும், வார்த்தையும் ஒரு விதையைப் போல பிரபஞ்சத்தில் விதைக்கப்படுகிறது. அந்த விதைகள் காலப்போக்கில் பலனை தருகின்றன. மரணத்தின் பின் அவை ஆன்மாவின் பாதையை நிர்ணயிக்கின்றன. இதை வேதங்கள் கர்மபலம் என்கிற சொல்லால் விளக்குகின்றன. உபனிஷத்துக்கள் ஆன்மாவின் இயல்பை பற்றி ஆழமாக பேசுகின்றன. அவை ஆன்மா பிறப்பு இறப்பு இல்லாதது என்றும் அது பரமாத்மாவின் பிரகாசத்தின் ஒரு அங்கம் என்றும் கூறுகின்றன. இந்த உடல் உடைந்தாலும் ஆன்மா அழிவதில்லை. அது தன் அனுபவங்களின் சுமையுடன் புதிய உடலை தேடி செல்கிறது. இந்த தேடல் உடனடியாக நிகழக்கூடும் அல்லது சில காலம் இடைப்பட்ட உலகங்களில் தங்கக்கூடும். சில யோகிகள் தங்கள் தியான சக்தியால் மரணத்தின் பின் ஆன்மாவின் பயணத்தைக் கண்டு விவரித்துள்ளனர். அவர்கள் சொல்வது இவ்வாறாகும். ஆன்மா வெளிப்படும் போது ஒரு பிரகாசமான சுரங்கம் போல ஒரு பாதை தோன்றும். அந்த பாதையில் பிரகாசமான ஒளி இருக்கும். அந்த ஒளி பரமாத்மாவின் கருணையின் சின்னம். ஆன்மா அந்த ஒளியை நோக்கிச் செல்லும் வழியில் தன் கடந்த வாழ்க்கையின் படங்களை வேகமாக காணும். அவை ஒரு கணத்தில் தோன்றி மறையும். இது ஒரு கணக்கெடுப்பு போல. அதாவது வாழ்நாளில் செய்த அனைத்தும் ஒரு சுருக்கமாக ஆன்மாவின் முன் வரும். அதன்படி அதற்கான திசை தேர்வு நடக்கும். இது ஒரு யாத்திரை போன்றது. சிலர் சுவர்க்க அனுபவம் பெறுவர், சிலர் மறுபிறவிக்காக பூமிக்கு திரும்புவர், சிலர் இன்னும் உயர் நிலைகளுக்கு சென்று யோகிகளாகவும் முனிவர்களாகவும் பிறப்பெடுப்பர். ஆன்மா செல்லும் உலகங்கள் அனைத்தும் நமக்கு தெரியாத நுண்மையான அதிர்வெண் கொண்டவை. அவை பொருள் உலகைப் போல அடர்த்தியுடன் இல்லாமல் சுத்தமான ஆற்றலால் ஆனவை. அவற்றில் நமது சிந்தனை துரிதமாக செயல்படும். அங்கு நேரம் வேறுவிதமாக ஓடும். ஒரு கணம் என்றால் பூமியில் பல வருடங்கள் ஆகலாம். மரணத்தின் பின் ஆன்மா அந்த நிலைகளில் தன் கர்ம பயனை அனுபவித்த பின் புதிய பிறவிக்கு திரும்பும். வேதங்கள் சொல்வது மரணம் ஒரு விடுதலை அல்ல, அது ஒரு தொடர்ச்சியின் அடுத்த படி. அதில் நம் சிந்தனை, நம் செயல், நம் கர்மம் அனைத்தும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனை அறிந்து வாழ்பவன் மரணத்திற்கு பயப்பட மாட்டான். ஏனெனில் அவன் அறிகிறான் இது ஒரு நிலையிலிருந்து மற்றொன்றிற்கான பயணம் மட்டுமே என்று. அவன் அறிகிறான் அவன் ஆன்மா என்றென்றும் வாழும் என்றும் அது பரமபொருளோடு இணைய வேண்டும் என்பதே அதன் இறுதி குறிக்கோள். ஆன்மா மரணத்தின் பின் செல்லும் பாதைகள் குறித்து வேதங்கள் மட்டுமல்ல, பல்வேறு தத்துவப் பள்ளிகளும் தனித்தனியான விளக்கங்களை அளித்துள்ளன. ஆனால் அனைத்திலும் பொதுவான உண்மை ஒன்று உள்ளது. அது என்னவெனில் ஆன்மா ஒரு நித்திய ஒளிக்கணம். அது எப்போதும் அழியாத உடல் மட்டும் மாறும். ஆன்மா தனது கடந்த பிறவிகளில் செய்த சுகதுக்க அனுபவங்களை கர்ம விதியின் அடிப்படையில் தாங்கிக் கொண்டு செல்கிறது. இந்த கர்ம சுமைதான் மரணத்தின் பின் எந்த லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. யோக வாசிஷ்டம் போன்ற நூல்கள் கூறுவது மரணத்தின் போது ஆன்மா சூரிய மண்டலத்தின் பல அடுக்குகளை தாண்டிச் செல்கிறது என. அந்த அடுக்குகள் ஒவ்வொன்றும் நமது சிந்தனை நிலையை சோதிக்கும் கதவுகளாக இருக்கும். தூய்மையான சிந்தனை கொண்டவர்கள் அந்த கதவுகளை எளிதாக தாண்டுவர். ஆனால் பாவச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் அந்த இடங்களில் தங்கி துன்பம் அனுபவிக்க நேரிடும். புனித வேதங்களில் சொல்வது
ஆன்மா தனது இயல்பில் சுத்த சத்துவமாக இருக்கிறது. ஆனால் உலக வாழ்க்கையின் ஆசைகள், கோபங்கள், பொறாமைகள் அந்த சத்துவத்தை மறைத்து விடுகின்றன. மரணத்தின் பின் ஆன்மா அந்த அசுத்தங்களை கழுவிக் கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறது. யோகிகள் சொல்வது, மரணத்தின் பின்னர் உடனடியாக ஒரு வகையான கனவு நிலைக்கு ஆன்மா செல்லும். அந்த நிலை மனிதனின் வாழ்க்கையில் மிக ஆழமாக பதிந்திருந்த நினைவுகளால் வடிவமைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் வாழ்க்கையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தால் மரணத்தின் பின் அவருக்கு அமைதியான ஒளிமயமான நிலை காட்சியாகும். ஆனால் ஒருவர் பொருள் ஆசைகளில் ஆழ்ந்திருந்தால் அந்த ஆசைகள் அவரை கீழ்மையான உலகங்களுக்கு இழுத்துச் செல்லும். ஆன்மாவின் இந்த பயணத்தில் வழிகாட்டும் சக்திகள் இருக்கின்றன. அவற்றை வேதங்கள் தேவதைகள் என அழைக்கின்றன. சிலர் இவை ஒளி உருவங்களாக காட்சியளிக்கும் என்கிறார்கள். அவை ஆன்மாவை சரியான பாதையில் இட்டுச் செல்கின்றன. பாவத்தில் மூழ்கியவர்கள் தம் தவறுகளை உணர்ந்து மனம் பிழைப்பதற்கான வாய்ப்பை பெறுவர். சிலர் மறுபிறப்பின் மூலம் அந்த பிழையை சரி செய்யும் பாதையை தேர்ந்தெடுப்பர். வேதாந்த தத்துவம் ஆன்மா பரம்பொருளின் துளி என்பதால் அது எப்போதும் தன் மூலத்தை நாடி செல்கிறது என்கிறது போல். ஒரு துளிநீர் கடலுக்கு திரும்பும் போல் ஆன்மாவும் பரம்பொருளோடு இணைய விரும்புகிறது. ஆனால் அந்த இணைவு உடனடியாக நிகழாது. அது எண்ணற்ற பிறவிகளின் ஆன்மீக வளர்ச்சியின் பின் மட்டுமே சாத்தியம். பல உபனிஷத்துக்களில் கூறுவது, ஆன்மா மனித பிறவியை மீண்டும் மீண்டும் பெறும் வாய்ப்பு மிக பெரிய அருள் என. ஏனெனில் மனித பிறவியில் மட்டுமே தன்னை உணர்ந்து தன் கர்மத்தை மாற்றி இறுதியில் மோட்சம் பெற முடியும். பசு, பறவை, மரம் போன்ற பிறவிகளில் அந்த சுய உணர்வு கிடையாது. எனவே மனித வாழ்க்கை மிகவும் அரிய வாய்ப்பு ஆகும். இதை புரிந்தவன் மரணத்தை கடைசி என்று பார்க்க மாட்டான். அவன் அதை ஒரு அடுத்த கட்டம் என புரிந்து கொள்வான். மரணத்தின் பின் ஆன்மா தன் வாழ்நாள் புண்ணிய பாவங்களை எடுகொள்ளும். அந்த எடுகோல் நியாயமானது. அதில் எவ்வித விலகலும் இல்லை. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆன்மா மேலே செல்லுமா கீழே செல்லுமா என்று தீர்மானிக்கப்படுகிறது. வேதங்கள் சொல்வது, மரணத்தின் பின் ஆன்மா செல்லும் பாதைகள் இரண்டு. ஒன்று தேவயான பாதை, மற்றொன்று பித்ரியான பாதை. தேவயான பாதை உயர்ந்த தியானிகளுக்கானது. அவர்கள் சூரிய ஒளியின் வழியாக சுவர்க்க லோகங்களுக்கு சென்று அங்கே தங்கள் புண்ணிய பலன்களை அனுபவிக்கின்றனர். பின்னர் பரம்பொருளோடு இணைந்து விடுகின்றனர். பித்ரியான பாதை சாதாரண மனிதர்களுக்கானது. அவர்கள் சந்திர லோகத்திற்கு சென்று அங்கே சில காலம் தங்கி பின் மறுபிறவிக்கு திரும்புகின்றனர். இவ்வாறு ஆன்மாவின் பயணம் தொடர்கிறது. இது ஒரு பெரும் சுழற்சி. ஒருவரின் ஆன்மீக முன்னேற்றம் அதிகரித்தால் அவர் அந்த சுழற்சியை தாண்டி விடுதலை அடைவார். இந்த விடுதலையை மோக்ஷம் என்கிறோம். மோக்ஷம் என்றால் பிறவிச் சுழற்சியின் முடிவு, பரம்பொருளோடு ஒன்றாக இருப்பது. அந்த நிலையில் துன்பம் இல்லை, ஆசை இல்லை, பயம் இல்லை. அங்கு ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த உயர்ந்த நிலையை அடையவே வேதங்கள் நமக்கு வழிமுறைகள் கொடுக்கின்றன. அவை தியானம், யாகம், தர்மம், தானம், சத்தியம் போன்றவை. இவற்றை பின்பற்றினால் மரணத்தின் பின் ஆன்மா உயர்ந்த பாதையை அடையும். ஆன்மா தனது பயணத்தில் சந்திக்கும் அனுபவங்கள் பலவிதமானவை. சில ஆன்மாக்கள் மரணத்தின் பின் உடனடியாக ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை காண்கின்றன. அந்த வெளிச்சம் அவர்களை ஈர்க்கிறது. அவர்கள் அந்த ஒளிக்குள் நுழையும் போது அவர்களுக்கு அளவில்லா அமைதி கிடைக்கிறது. இது உயர்ந்த புண்ணியத்தின் விளைவு. ஆனால் சில ஆன்மாக்கள் குழப்பம் மற்றும் இருளை சந்திக்கின்றன. அவர்கள் தங்கள் மரணத்தை உணர முடியாமல் பழைய உலகில் சுற்றிக் கொண்டிருப்பர். இது பெரும்பாலும் திடீர் மரணம் அல்லது நிறைவேறாத ஆசைகளால் ஏற்படுகிறது. வேதங்கள் சொல்வது, ஆன்மா தனது இறுதி சிந்தனையின் அடிப்படையில் ஒரு பாதையை தேர்வு செய்யும் என. உபனிஷத்துக்களில் குறிப்பாக சந்தோக்கிய உபனிஷத்தில் இறுதி சிந்தனை முக்கியத்துவம் மிகுந்தது என விளக்கப்பட்டுள்ளது. யாராவது இறுதியில் பரம்பொருளை நினைத்துவிட்டால் அவர் உயர்ந்த லோகத்திற்கு செல்வார். ஆனால் யாராவது ஆசைகளில் மூழ்கிவிட்டால் அந்த ஆசைகள் அவரை அடிமைப்படுத்தும். மரணத்திற்கு பின் ஆன்மா தனது கர்ம வலிமையை மட்டுமே தாங்கிச் செல்லும். எந்த பொருளும் எந்த உறவும் உடன் வராது. ஆனால் கர்மத்தின் விதைகள் மட்டும் அழியாது. அந்த விதைகள் அடுத்த பிறவியில் தன் அனுபவங்களை உருவாக்கும். இதுவே சஞ்சித கர்மம் எனப்படும். அதனுடன் தற்போதைய வாழ்க்கையில் செய்த கர்மங்கள் பிராரப்த கர்மமாக உருவெடுத்து அடுத்த பிறவியின் விதியை நிர்ணயிக்கும். பல யோகிகள் சொல்வது, ஆன்மா தனது பயணத்தில் முன்பே பிறந்த பல உயிர்களைச் சந்திக்கலாம். அவர்கள் குடும்பமாகவோ நண்பர்களாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சந்திப்புகள் தற்காலிகம். ஆன்மா தனது பாதையை தொடர வேண்டும். மரணத்தின் பின் உள்ள இந்த உலகங்களை வேதங்கள் பித்ருலோகம், தேவலோகம், அசுரலோகம்
என பல வகைப்படுத்துகின்றன. பித்ருலோகம் என்பது முன் நோர்களின் ஆன்மாக்கள் தங்கும் இடம். அங்கே அவர்கள் சந்திரன் வழியாக நுழைந்து தங்கி பின் மறுபிறவிக்கு திரும்புவர். தேவலோகம் என்பது மிக உயர்ந்த புண்ணியத்துடன் கூடிய ஆன்மாக்கள் தங்கும் ஒளி உலகம். அங்கே துன்பம் இல்லை, மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்தது. அசுரலோகம் என்பது தாழ்ந்த கர்மம் செய்த ஆன்மாக்கள் அனுபவிக்கும் நிலை. அங்கே அவர்களுக்கு தங்கள் பிழைகளை உணர வைக்கும் அனுபவங்கள் நிகழும். இதுவே நரக நிலைகளாக புராணங்களில் விவரிக்கப்படுகிறது. ஆனால் இவை நிரந்தரமானவை அல்ல. வேதங்கள் சொல்வது எந்த ஆன்மாவும் நிரந்தரமாக த நிலைகளில் இருக்காது. ஒருநாள் அவன் பரம்பொருளை நோக்கிச் செல்லும் விருப்பத்தை பெறுவான். பிறகு மறுபிறவியின் மூலம் முன்னேற்றம் அடைவான். ஆன்மீக பாதையில் நடப்பவர்கள் மரணத்தை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறார்கள். அவர்கள் அறிந்திருப்பது இது உடலை விட்டுவிட்டு ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் தருணம் என்பதையே. அவர்கள் மரணத்தின் போது தியானத்தில் மூர்க்கி ஒளியை நோக்கிச் செல்கின்றனர். பாகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்வது, பரம தியான நிலையில் இறந்தவர்கள் என்னிடம் வந்து திரும்ப பிறவி ஏற்பதில்லை என வேதங்கள் கூறும். விடுதலை நிலை பரமபதம், அதே மோக்ஷம்தான். அந்த நிலையை அடைந்த ஆன்மா பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து முழுமையாக விடுபடுகிறது. ஆனால் பெரும்பாலான ஆன்மாக்கள் அந்த நிலையை அடைவதற்கு பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். அந்த பயணம் ஒருபோதும் வீண் போகாது. ஒவ்வொரு பிறவியும் ஆன்மாவை சிறிது சிறிதாக மேம்படுத்துகிறது. அவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தர்மத்தை வளர்த்து கொண்டால் இறுதியில் அந்த உயர்ந்த நிலையை அடைவான். இதுதான் வேதங்கள் நமக்கு கொடுக்கும் உறுதி. மரணத்தின் பின் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற கேள்விக்கு பதில் கர்ம விதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் அடிப்படையில் மாறுபடும். ஆனால் அதன் இறுதி இலக்கு ஒன்றே, அது பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்ற நிலை. அந்த நிலைக்கு செல்லும் வரை ஆன்மா எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவை அனைத்தும் அவசியமான படிகள்தான். எனவே வாழும் காலத்தில் நம் எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மையாக்கிக் கொள்வதே முக்கியம். அதுதான் நம் மரணத்திற்கு பின் பயணத்தை எளிதாக்கும். வேதங்களில் ஆன்மாவின் பயணத்தை விளக்கும்போது அவர்கள் குறிப்பிட்டுள்ள மற்றொரு முக்கிய அம்சம் ஆன்மாவின் சூக்ஷ்ம சரீரம் என்ற கருத்து. அது என்னவெனில், நம் உடலுக்கு அப்பால் இன்னொரு நுண்ணிய உடல் உள்ளது. அதுதான் ஆன்மா மரணத்தின் பின் தாங்கிச் செல்லும் உருவம். அந்த சூக்ஷ்ம சரீரம் நம் மனம், சிந்தனை, ஆசை, கர்ம வலிமை ஆகியவற்றால் ஆனது. பூமியில் நாம் வாழும் காலத்தில் இந்த சூக்ஷ்ம சரீரம் பொருள் உடலுக்குள் இணைந்து செயல்படுகிறது. மரணத்தின் போது பொருள் உடல் மண்ணாகிவிடும். ஆனால் சூக்ஷ்ம சரீரம் தொடர்ந்து இயங்கும். இதைத்தான் யோகிகள் நம் உண்மையான உடல் என்று கூறுகின்றனர். மரணத்தின் பின் ஆன்மா இந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் பல்வேறு லோகங்களுக்கு பயணம் செய்கிறது. அது சந்திக்கும் முதல் அனுபவம் அதன் வாழ்க்கையின் சுருக்கமான நினைவோவியம். அந்த நினைவோவியத்தில் ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் பிரதிபலிக்கும். அப்போது ஆன்மாதான் செய்த நன்மையும் தீமையும் தெளிவாகக் காணும். அதனால்தான் பல ஆன்மாக்கள் மரணத்தின் பின் தங்கள் தவறுகளை உணர்ந்து மாற்றம் பெற விரும்புகின்றன. இந்த நிலையில் வழிகாட்டும் தேவதைகள் அல்லது ஒளி உருவங்கள் தோன்றி அவர்களுக்கு அடுத்த டத்தை அறிவுறுத்தும். இந்த வழிகாட்டுதல் இல்லாமல் ஆன்மா குழப்பமடைந்து இடைநிலை உலகங்களில் தங்கிவிடக்கூடும். இதுதான் பலர் கூறும் பரிதவிக்கும் ஆன்மாக்கள் என்று. மரணத்திற்கு பின் தங்களின் அடுத்த பிறவிக்குப் போகாத ஆன்மாக்கள். அவை நிறைவேறாத ஆசைகளின் காரணமாக நிலைத்திருக்கின்றன. ஆனால் வேதங்கள் கூறுவது, ஒருநாள் அந்த ஆன்மாக்களும் தங்கள் பயணத்தை தொடரும். அவர்களை உயர்ந்த பாதைக்கு அழைத்துச் செல்லும் தெய்வீக சக்திகள் எப்போதும் செயல்படுகின்றன. ஆன்மாவின் பயணத்தில் முக்கியமானது கர்மத்தின் தீவிரம். நல்ல கர்மம் செய்தவர் மரணத்தின் பின் ஒளிமயமான லோகங்களுக்கு எளிதாகச் செல்கின்றனர். அந்த லோகங்களில் அவர்கள் புண்ணிய பலனை அனுபவித்து பின் புதிய பிறவிக்கு திரும்புவர். தீய கர்மம் செய்தவர்கள் தாழ்ந்த உலகங்களில் தங்கி துன்பம் அனுபவிக்க நேரிடும். ஆனால் இவை நிரந்தரமானவை அல்ல. அங்கு கிடைக்கும் அனுபவங்கள் அவர்களை சுத்தப்படுத்தும் விதத்தில் இருக்கும். புனித நூல்கள் சொல்லுவது இதுவே பரமசத்தியம். எந்த ஆன்மாவும் நிரந்தரமாக நரகத்தில் இருக்காது. ஏனெனில் பரம்பொருள் எல்லோரையும் ஒருநாள் தன்னோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறான். அந்த இணைவு தான் மோக்ஷம். அதனால் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அந்த மோக்ஷத்தை அடைவது. மரணத்திற்கு முன் வாழ்க்கையை தர்மத்தின் அடிப்படையில் நடத்தினால் அந்த பாதை எளிதாகும். வாழ்க்கை ஒரு பள்ளி போலது. ஒவ்வொரு பிறவியும் ஒரு பாடமாகும். அந்த பாடங்களை முடித்து தேர்ச்சி பெற்றால்தான் ஆன்மா சுதந்திரம் பெறும். இதை யோகிகள் பரமபதம் என்று கூறுகின்றனர். அந்த நிலையை அடைந்த பின் ஆன்மா திரும்பி பிறப்பதில்லை. பரம்பொருளின் சுத்த ஒளியில் நிரந்தரமாக நிலை பெறும்.
அந்த நிலைக்கு செல்லும் பாதை எப்போதும் திறந்திருக்கிறது. ஆனால் அதை அடைவது நம் எண்ணம், செயல், பக்தி, தியானம் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே சாத்தியம். எனவே மரணத்தின் பின் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற கேள்விக்கு பதில் நம் வாழ்நாளில் நாம் எப்படி பயணிக்கிறோம் என்பதிலேயே இருக்கிறது. ஆன்மாவின் பயணத்தை புரிந்து கொள்ள வேதங்கள் கொடுக்கும் விளக்கங்கள் ஒருபுறம் மிகவும் ஆன்மீக ரீதியாகவும் மறுபுறம் மிக நுட்பமான அறிவியல் போலவும் இருக்கின்றன. அதனால்தான் இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் மரணத்தை ஒரு பயமாக இல்லாமல் ஒரு இயல்பான கட்டமாகவே பார்க்கிறார்கள். மரணத்தின் போது ஆன்மா தனது சூக்ஷ்ம சரீரத்தில் பிரபஞ்சத்தின் நுண்ணிய அலைவரிசைக்கு செருகப்படுகிறது. அந்த அலைவரிசைதான் அந்த ஆன்மாவை சரியான லோகத்திற்கு இட்டுச் செல்கிறது. உயர்ந்த அதிர்வெண்களுக்கு செருகப்படும் ஆன்மாக்கள் தேவலோகம் போன்ற பிரகாசமான உலகம் களக்கு செல்கின்றன. தாழ்ந்த அதிர்வெண்களில் இருக்கும் ஆன்மாக்கள் கீழ்நிலைகளுக்கு சென்று அங்கே தங்கள் கர்மத்தை சுத்திகரிக்க வேண்டி வரும். இதனால்தான் வாழ்நாளில் சிந்தனை, சுத்தம், பரிசுத்தம் ஆகியவை மிக முக்கியமானதாகிறது. புனித நூல்கள் சொல்வது மனம் மரணத்தின் போது மிகவும் வலிமையான சக்தி. அது ஆன்மாவை உயர்த்தவோ அல்லது தாழ்த்தவோ முடியும். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் தியானம், பஜனை, ஜபம் போன்றவற்றில் மனதை நிலைநிறுத்தி வந்தால் மரணத்தின் தருணத்திலும் அந்த மனப்பதிவு அவரை ஒளியை நோக்கி இட்டுச் செல்லும். அதே சமயம் ஒருவர் வாழ்க்கை முழுவதும் பேராசை, கோபம், பழிவாங்கும் மனநிலை போன்றவற்றில் இருந்தால் மரணத்தின் தருணத்திலும் அந்த ஆற்றல் அவரை தாழ்ந்த உலகங்களுக்கு இழுத்துச் செல்லும். ஆன்மீக நூல்கள் பலரும் கூறுவது இறுதி நினைவு மிக முக்கியம். எனவே வாழ்க்கை முழுவதும் இறுதியை நினைத்து வாழ்வது நல்லது என்பதுதான் நம் பயணம் எங்கு முடிகிறது என்பதை தீர்மானிக்கிறது. உபனிஷத்துக்கள் ஆன்மாவின் இயல்பு பற்றி பேசும்போது அது எப்போதும் சுத்த சத்திய சாந்த ஆனந்த ஸ்வரூபம் என்கிறார்கள். அதாவது அது சுத்தமானது, சத்தியமிக்கது, அமைதியானது, தமயமானது. ஆனால் உலக வாழ்க்கையின் மாயை அந்த இயல்பை மறைத்து விடுகிறது. மரணத்தின் பின் ஆன்மா அந்த மூடு படலத்தை நீக்கிக் கொண்டு சிறிது சிறிதாக தனது உண்மை இயல்பை மீண்டும் உணர்கிறது. சில ஆன்மாக்கள் இதை ஒரு பிறவியில் அடைகின்றன, சில ஆன்மாக்கள் இதை பல பிறவிகள் எடுத்தே அடைகின்றன. மரணத்திற்கு பின் உலகங்கள் நேர்மாறாக இருப்பதில்லை. அவை ஒருவரின் மனநிலைக்கும் கர்மத்திற்கும் ஏற்ப மாறுபடுகின்றன. ஆன்மா அவற்றை ஒரு கனவு போல அனுபவிக்கிறது. ஆனால் அந்த அனுபவம் மிகத் தெளிவானது, உண்மையானது போல இருக்கும். சிலர் சொல்வது அவர்கள் மரணத்தின் பின் மிக அழகான பசுமையான நிலப்பரப்புகளையும் பொன்னான நகரங்களையும் பார்த்ததாக, சிலர் ஒளி வடிவங்களை பார்த்ததாக, சிலர் தங்கள் முன்னோர்களை சந்தித்ததாக. இவை அனைத்தும் அந்த ஆன்மாவின் கர்மசக்தி மற்றும் மனப்பதிவின் விளைவுகள்தான். ஆனால் இந்த அனுபவங்கள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. அவை ஒரு கட்டத்தில் முடிந்து ஆன்மா அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாவையும் தன்னிடம் கொண்டு செல்லும் வரை இந்த பயணம் தொடர்கிறது. இதை அறிந்தவர்கள் மரணத்தை வாழ்வியல் ஒரு கட்டமாகவே பார்ப்பர். அதனால் அவர்கள் வாழ்வில் தர்மத்தை பேணி மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு கருணையுடன் நடந்து கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதுதான் மரணத்திற்கு பின் அவர்களின் பாதையை ஒளியால் நிரப்பும். ஆன்மாவின் பயணத்தை வேதங்கள் விளக்கும்போது அவர்கள் அதை ஒரு மிகப்பெரிய யாத்திரையாகச் சொல்கின்றனர். இந்த யாத்திரை பிறப்பு, இறப்பு எனும் எல்லைகளை தாண்டி செல்லும் ஒரு தொடர்ச்சியான நடைபயணம் போன்றது. அது உடலுடன் ஆரம்பித்து உடலை விட்டும் தொடர்கிறது. மரணத்தின் போது ஆன்மா தனது சூக்ஷ்ம சரீரத்துடன் பிரபஞ்சத்தின் மறைமுக பாதைகளில் பயணம் செய்யத் தொடங்குகிறது. சில வேதங்களில் இதை தேவையான மார்க்கம் மற்றும் பித்ரியான மார்க்கம் என பிரிக்கின்றனர். தேவையான மார்க்கம் என்பது உயர்ந்த தியானிகள், யோகிகள், துறவிகள் போன்ற ஆன்மீக முன்னேற்றம் பெற்றவர்களின் பாதை. அவர்கள் சூரியனின் ஒளி வழி மேலுலகங்களுக்கு செல்கின்றனர். அங்கே தங்கள் புண்ணிய பலனை அனுபவித்து பரம்பொருளோடு இணைகின்றனர். பித்ரியான மார்க்கம் என்பது பொதுமக்களின் பாதை. அவர்கள் சந்திரன் வழியாக பித்ருலோகத்திற்கு சென்று அங்கே சில காலம் தங்கி பின் மறுபிறவிக்கு திரும்புகின்றனர். இந்த பாதைகள் ஆன்மாவின் கர்ம நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு யோகி மரணத்தின் போது தன் மூச்சை பிராணாயாமத்தின் மூலம் கட்டுப்படுத்தி தன் மனதை அஜ்ஜாசக்கரத்தில் நிலைநிறுத்தினால் அவர் ஒளியால் ஆன பாதையில் உயர்வடைவார். இது யோக சாஸ்திரத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மரணத்தின் பின் ஆன்மா தனது கடந்த பிறவிகளின் நினைவுகளை சில நேரங்களில் பகுதியளவாக எடுத்துச் செல்லும். அந்த நினைவுகள் அடுத்த பிறவியின் மனப்பாங்கு, திறமை மற்றும் விருப்பங்களில் பிரதிபலிக்கும். அதனால் சில குழந்தைகள் பிறந்தவுடன்
இசை, ஓவியம், கணிதம் போன்ற திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். அவை இந்த பிறவியில் கற்றதல்ல, முந்தைய பிறவிகளின் தொடர்ச்சிதான். ஆன்மா மரணத்தின் பின் சந்திக்கும் உலகங்கள் அனைத்தும் நுண்மையானவை. அவற்றில் பொருள், உலகின் கட்டுப் பாடுகள் இல்லை. நேரம், இடம் என்ற கருத்துக்கள் அங்கே வேறுபட்டதாக இருக்கும். ஒரு நொடியில் தூர வானங்களில் செல்லலாம். ஒரு சிந்தனையால் புதிய உலகத்தை உருவாக்கலாம். ஆனால் கர்ம விதி அங்கேயும் செயல்படும். அது ஆன்மாவை உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியும். ஆன்மா அந்த உலகங்களில் தங்கி தன் புண்ணிய பாவங்களை அனுபவித்த பின் மறுபிறவிக்கு திரும்பும். மனித பிறவியை பெறுவது மிகவும் அரிது என்பதால் வேதங்கள் அதை மிகப்பெரிய அருளாகக் கூறுகின்றன. ஏனெனில் மனித பிறவியில்தான் ஆன்மா சுய உணர்வை அடைந்து மோக்ஷம் நோக்கி செல்ல முடியும். பிறவிகள் அனைத்தும் ஆன்மாவை மெதுவாக மேம்படுத்தினாலும் மனித வாழ்க்கை அளிக்கும் ஆன்மீக முன்னேற்ற வேகம் அதிகம் ஆகும். அதனால் வாழும் காலத்தில் தர்மம், தியானம், பக்தி, சத்தியம் ஆகியவற்றில் நிலைத்திருப்பதே முக்கியம். இது மரணத்தின் பின் ஆன்மாவின் பாதையை பிரகாசமாக்கும். மரணத்தை வேதங்கள் ஒரு அழிவாக அல்ல, ஒரு மாற்றமாக பார்க்கின்றன. அது ஒரு உலகிலிருந்து மற்றொன்றிற்கு நகரும் பயணம் போன்றது. அந்த பயணத்தின் திசை நம் கர்மத்தின் திசையே பொறுத்தே இருக்கும். ஆன்மாவின் பயணம் ஒரு மாபெரும் கதை போல் விரிகிறது. பிறப்பு மற்றும் மரணம் என்ற இரண்டு கதவுகள், அதற்கு உள்ளும் புறமும் செல்லும் வழிகள் மட்டுமே. அவற்றின் நடுவே நடக்கும் எண்ணற்ற அனுபவங்கள் ஆன்மாவை வடிவமைக்கின்றன. வேதங்கள் சொல்வது ஒவ்வொரு பிறவியும் ஒரு பாடமாகும். அந்த பாடங்களை முடிக்காமல் ஆன்மா அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. மனித வாழ்க்கை ஒரு பாடசாலை போலது. ஒவ்வொரு பிறவியும் ஒரு தரம் முடிப்பது போல அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் தரும். மரணத்தின் பின் ஆன்மா செல்லும் பாதைகள் பல வகையானவை. ஆனால் அவற்றை எல்லாம் நிர்ணயிப்பது கர்ம விதி. அதுவே ஆன்மாவின் உயர்வு தாழ்வை தீர்மானிக்கும். வேதங்களில் சொல்வது மரணத்தின் பின் ஆன்மா முதலில் யமபுரிக்கு அழைக்கப்படும். அங்கே அவனின் வாழ்க்கை பதிவுகள் அனைத்தும் காண்பிக்கப்படும். அந்த பதிவுகளை யமதர்மன் மற்றும் அவரது உதவிகள் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார்கள். இது ஒரு சின்னார்த்தம் மட்டுமே. உண்மையில் இது ஆன்மாவின் உள் மனசாட்சியின் நீதிமன்றம். அது தனது வாழ்நாள் முழுவதும் செய்த ஒவ்வொரு செயலும், சிந்தனையும், வார்த்தையையும் அறிந்திருக்கும். அதுவே தீர்ப்பளிக்கும். கர்ம பலனை அடிப்படையாக கொண்டு ஆன்மா எந்த லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்படும். உயர்ந்த கர்மம் செய்தவர்கள் சுவர்க்கம் போன்ற பிரகாசமான லோகங்களுக்கு செல்வர். அங்கே அவர்கள் ஆனந்தம் நிறைந்த அனுபவங்களை அனுபவிப்பர். கீழ்மையான கர்மம் செய்தவர்கள் தாழ்ந்த லோகங்களில் தங்கி துன்பம் அனுபவிப்பர். ஆனால் வேதங்கள் சொல்லுவது இவை அனைத்தும் தற்காலிகம் மட்டுமே. ஏனெனில் பரம்பொருள் எந்த ஆன்மாவையும் நிரந்தரமாக தள்ளிவிடமாட்டான். ஒரு நாள் அவனும் தன்னோடு இணைய வேண்டும் என்பது பரம்பொருளின் விருப்பம். மரணத்தின் பின் சிலான் மாக்கள் இடைநிலை உலகங்களில் தங்கிவிடுகின்றன. இவை பெரும்பாலும் திடீர் மரணம், பழிவாங்கும் உணர்வு அல்லது நிறைவேறாத ஆசைகளால் ஏற்படுகின்றன. அந்த ஆன்மாக்கள் அமைதியற்ற நிலையில் இருப்பதால் அடுத்த பிறவிக்குச் செல்ல முடியாமல் அலைந்து திரிகின்றன. ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் பெற்றவர்கள் மற்றும் தெய்வீக வழிகாட்டிகள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்கின்றனர். சில சமயங்களில் உயிரோடு உள்ளவர்கள் செய்யும் பிரார்த்தனை, தானம், புண்ணியங்கள் போன்றவை அந்த ஆன்மாக்களுக்கு உதவுகின்றன. இதுதான் பித்ரு தர்ப்பணம், சிராத்தம் போன்ற சடங்குகளின் அடிப்படை நோக்கம். அந்த சடங்குகள் ஆன்மாவுக்கு தேவையான ஆற்றலை அளித்து அதன் பயணத்தை எளிதாக்குகின்றன. மரணத்தின் பின் ஆன்மா தனது புண்ணிய பலனை அனுபவித்து பின் மறுபிறவிக்கு திரும்பும்போது புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும். அந்த தேர்வு கர்ம விதியின் அடிப்படையில் இருக்கும். யாராவது வாழ்க்கை முழுவதும் தியானம் செய்து பரம்பொருளை நாடி இருந்தால் அடுத்த பிறவியில் ஆன்மீக முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் பிறக்க வாய்ப்போ அதிகம். யாராவது வாழ்க்கை முழுவதும் சுயநலமாக பொருள் ஆசையில் வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் சிரமங்களை சந்திக்கும் சூழலில் பிறக்க நேரிடும். இவ்வாறு ஆன்மா எண்ணற்ற பிறவிகள் எடுத்து பரம்பொருளோடு இணையும் வரை பயணிக்கிறது. இதுதான் வேதங்கள் சொல்லும் ஆன்ம யாத்திரையின் ரகசியம். இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் வாழ்க்கையை சீராக நடத்தி மரணத்திற்கு பின் பாதையை ஒளியால் நிரப்புவார்கள். ஆன்மாவின் பயணத்தை உணர்வது என்பது வெறும் இறப்பின் பின் உள்ள கதையை அறிதல் அல்ல. அது வாழும் காலத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை உணர்வது. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஆன்மாவின் அடுத்த கட்டத்தை உருவாக்கும் விதையாயிருக்கும். நாம் விதைக்கும் விதைகள்தான் மரணத்தின் பின் பாதையை நிர்ணயிக்கும் விதைகள். நன்மை நிறைந்தவையாக இருந்தால் அந்த பாதை ஒளியால் நிரம்பும். தீமை நிறைந்தவையாக இருந்தால் அந்த பாதை இருளால் மூடப்படும். வேதங்களில் சொல்வது
ஆன்மா என்பது சுத்த சிதானந்த ஸ்வரூபம். ஆனால் அது மாயை என்ற மூடுபடலத்தால் மூடப்பட்டிருப்பதால் தனது உண்மையான இயல்பை மறந்து உலக அனுபவங்களில் மூழ்கி விடுகிறது. அந்த மூடுபடலை நீக்குவதற்கான செயல்முறைதான் ஆன்மீக வாழ்க்கை, தியானம், யோகம், தர்மம், பக்தி ஆகியவை. அந்த மூடுபடலை மெதுவாக அகற்றுகின்றன. ஒருவர் வாழ்நாளில் இதை உணர்ந்து செயல்பட்டால் மரணத்தின் பின் ஆன்மா எளிதாக உயர்ந்த நிலைகளுக்கு செல்லும். மரணத்தின் போது ஆன்மா வெளியேறும் வழி பற்றியும் வேதங்கள் குறிப்பிடுகின்றன. அது பிராண வாயுவின் மூலம் பிரமரந்தரம் எனப்படும் தலையின் மேற்பகுதியில் உள்ள நுண்ணிய வாயிலால் வெளியேறினால் அது நேரடியாக உயர்ந்த லோகங்களுக்கு செல்கிறது. ஆனால் பிற இடங்களில் இருந்து வெளியேறினால் அது தாழ்ந்த உலகங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம். யோகிகள் தங்கள் தியானத்தில் இந்த பிரமரந்தரத்தை திறந்து வைத்திருக்கின்றனர். அதனால் அவர்கள் மரணத்தின் பின் தன்னிச்சையாக உயர்ந்த பாதையில் செல்கின்றனர். மரணத்தின் பின் ஆன்மா அடையும் உலகங்கள் சில நேரங்களில் நம் கனவுகளைப் போன்றவையாக இருக்கும். ஆனால் அவை மிகவும் உண்மையானவை. அங்கே எண்ணம் மிக வேகமாக நிகழ்வாக மாறும். ஒருவர் ஒளியை நினைத்தால், ஒளி தோன்றும். ஒருவர் ஒரு இடத்தை நினைத்தால் உடனடியாக அங்கே சென்று விடுவார். ஆனால் இவை அனைத்தும் கர்ம விதியின் எல்லைக்குள் இருக்கும் கர்மம்தான். அந்த உலகங்களில் ஆன்மா எதை அனுபவிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். சில ஆன்மாக்கள் தேவலோகங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம் கணக்கில் தங்கியிருப்பர். அங்கே அவர்கள் தங்கள் புண்ணிய பலனை அனுபவித்து பின் மறுபிறவிக்கு திரும்புவர். மற்றவர்கள் தாழ்ந்த உலகங்களில் தங்கள் பாவ கர்மத்தை அனுபவித்து பின் மேல்நிலைகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவர். எந்த உலகில் இருந்தாலும் ஆன்மாவின் இறுதி குறிக்கோள் பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்பதே. அதுதான் மோக்ஷம். அந்த நிலையை அடைந்த பின் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த நிலையை அடைவது எளிதல்ல. அதற்கு எண்ணற்ற பிறவிகளின் ஆன்மீக முன்னேற்றம் தேவை. ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வளர்ச்சிதான் ஒருநாள் அவனை மோக்ஷத்தின் கதவிற்கு கொண்டு செல்லும். அதனால் வேதங்கள் வாழ்க்கையே தர்மம், பக்தி, தியானம் ஆகியவற்றின் மூலம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. மரணத்தின் பின் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற கேள்விக்கு பதில் தேடும்போது நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னவெனில், இந்த பயணம் தனித்துவமானது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேறுபட்டது. ஒருவரின் கர்மம் மற்றொருவரின் கர்மத்துடன் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. எனவே ஆன்மாவின் பாதையும் அனுபவங்களும் தனித்துவம் வாய்ந்தவை. சில ஆன்மாக்கள் மரணத்தின் பின் உடனடியாக உயர்ந்த லோகங்களுக்கு சென்றுவிடும். அங்கே ஒளி, இசை, ஆனந்தம் நிறைந்த சூழலில் இருக்கும். சிலர் இடைநிலை உலகங்களில் ஒரு காலம் தங்கி பின் மேல்நிலைகளுக்கு செல்கின்றனர். சிலர் தாழ்ந்த உலகங்களில் தங்கள் பாவத்தின் விளைவுகளை அனுபவித்து பின் மீண்டும் முன்னேற்றம் அடைவதற்கான பிறவியை பெறுகின்றனர். இதனால் வேதங்கள் சொல்வது மரண முடிவு அல்ல, அது ஒரு தற்காலிக மாற்றம் மட்டுமே. ஆன்மா நிரந்தரமானது, அழிவதில்லை. ஆனால் அது தனது கர்ம விதியை அனுபவிக்க வேண்டியது அவசியம். இந்த கர்ம விதிதான் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை இயக்குகிறது. இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவதுதான் மோக்ஷம். இந்த மோக்ஷ நிலையை அடைந்த பின் ஆன்மா மீண்டும் பிறக்காது. அது பரம்பொருளின் சுத்த ஒளியில் நிரந்தரமாக நிலை பெறும். ஆனால் இந்த நிலையை அடையாமல் இருக்கும் ஆன்மாக்கள் தொடர்ந்து பிறவி எடுத்து உலக வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ளும். ஒருவர் வாழ்க்கையில் என்ன விதத்தில் வாழ்கிறாரோ அதுவே அடுத்த பிறவியின் விதியை நிர்ணயிக்கும். அப்படியே மரணத்தின் தருணத்தில் உள்ள சிந்தனையும் மிக முக்கியம். ஒருவர் அந்த தருணத்தில் பரம்பொருளை நினைத்தால் அவர் உயர்ந்த நிலைகளுக்கு செல்வார். ஒருவர் ஆசை, கோபம், பயம் போன்ற உணர்வுகளுடன் உயிரை விட்டால் அவர் தாழ்ந்த நிலைகளில் தங்கிவிடுவார். யோகிகள் தங்கள் பயிற்சியால் மரணத்தின் தருணத்தைக் கட்டுப்படுத்துகின்றனர். அவர்கள் பிரமரந்தரம் வழியாக உயிரை வெளியேற்றுவதன் மூலம் உயர்ந்த பாதையை தேர்வு செய்கின்றனர். ஆன்மாவின் பயணத்தில் பிரார்த்தனை, தியானம், புண்ணியம் ஆகியவை மிகப்பெரிய உதவி செய்யும். அதனால் வாழும் காலத்தில் தன்னலமில்லாமல் பிறருக்கு உதவுவது, கருணையுடன் நடப்பது, உண்மையை பேணி வாழ்வது ஆகியவை மிக அவசியம். இது மரணத்தின் பின் பாதையை எளிதாக்கும். புனித நூல்கள் கூறுவது, மரணத்தின் பின் ஆன்மா செல்லும் லோகங்களில் நேரம் பூமியின் நேரத்துடன் ஒப்பிட முடியாதது. அங்கே ஒரு நாள் என்றால் பூமியில் பல வருடங்களாக இருக்கலாம். அதனால் தேவலோகங்களில் தங்கியிருக்கும் ஆன்மாக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் புண்ணிய பலனை அனுபவிக்கும் பிறகு மறுபிறவி எடுப்பர். அதேபோல தாழ்ந்த உலகங்களில் இருக்கும் ஆன்மாக்களும் தங்கள் பாவ பலனை அனுபவித்த பின் மேல்நிலைகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவர். பரம்பொருளின் கருணை எல்லா ஆன்மாக்களுக்கும் சமம். எந்த ஆன்மாவும் நிரந்தரமாக தாழ்ந்த நிலையில் இருக்காது. அனைவருக்கும் ஒருநாள் மோட்சம் அடையும் வாய்ப்பு கிடைக்கும்.
ஆன்மாவின் பயணம் என்ற இந்த ரகசியம் புரிந்து கொள்ளப்படும்போது வாழ்க்கையை பார்க்கும் நம் கோணமே மாறிவிடுகிறது. நாம் உலகில் என்ன சேகரிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நம் உள்ளத்தில் என்ன சேகரிக்கிறோம் என்பதே முக்கியம். ஏனெனில் மரணத்தின் போது பொருள் உடையும் உறவுகளும் பதவியும் ஒன்றும் உடன் வராது. ஆனால் நம் கர்ம பலன்கள் மட்டுமே நம்மோடு வரும். அவைதான் அடுத்த பிறவியின் விதியையும் மரணத்தின் பின் செல்லும் பாதையையும் தீர்மானிக்கும். வேதங்கள் சொல்வது, ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய முயற்சியால் தன்னை உயர்த்திக் கொள்ளவேன். யாரும் அதை அவன் சார்பாகச் செய்ய முடியாது. ஆனால் நல்ல வழிகாட்டிகள், ஆசான்கள், குருக்கள், அவர்கள் நமக்கு பாதையை சுட்டிக் காட்ட முடியும். அந்த பாதையில் நடப்பது நமக்கே சார்ந்தது. மரணத்தின் பின் ஆன்மா செல்லும் உலகங்களில் தேவலோகம் மிக உயர்ந்தது. அங்கே ஒளி, இசை, மனம், ஆனந்தம் எல்லாம் நிரம்பி வழிகிறது. துன்பம் என்று சொல்லே அங்கே இல்லை. அங்கே தங்கும் ஆன்மாக்கள் முன்பு செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கின்றன. ஆனால் அந்த அனுபவம் முடிந்த பின் அவை மறுபிறவிக்கு திரும்ப வேண்டும். ஏனெனில் தேவலோகம் கூட நிரந்தர இலக்கு அல்ல. உண்மையான நிரந்தர இலக்கு மோக்ஷம், அதாவது பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்பதே அதற்கு. பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை முற்றிலும் தாண்ட வேண்டும். மோக்ஷம் அடைந்த ஆன்மா மீண்டும் பிறக்காது. அது பரம ஆனந்தத்தில் நிரந்தரமாக நிலைபெறும். அந்த நிலையை அடைய மனித பிறவி மிக அரிய வாய்ப்பு. எனவே வேதங்கள் வாழ்க்கையே வீணாக்காமல் தர்மத்தையும் ஆன்மீக பாதையையும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றன. மரணத்தின் பின் ஆன்மா பிரபஞ்சத்தின் நுண்ணிய அலைவரிசையில் பயணம் செய்யும் போது சில சமயங்களில் மற்ற ஆன்மாக்களையும் சந்திக்கும். அவை முன்பு நம்மோடு தொடர்புடையவர்களாக இருக்கலாம். சில சமயங்களில் அவை நம் குடும்பத்தாராகவும் நண்பர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சந்திப்புகள் தற்காலிகம். ஆன்மா தனிப்பட்ட பயணத்தை தொடர வேண்டும். இடைநிலை உலகங்களில் சில ஆன்மாக்கள் நீண்ட நாட்கள் தங்கிவிடுகின்றன. அவை நிறைவேறாத ஆசைகள் அல்லது மனக்கவலைகள் காரணமாக அங்கே நிலைத்து நிற்கின்றன. அந்த ஆன்மாக்களுக்கு உயிரோடு உள்ளவர்கள் செய்யும் பிரார்த்தனை, தானம், தர்ப்பணம் போன்றவை உதவுகின்றன. அவை அந்த ஆன்மாவுக்கு தேவையான ஆற்றலை அளித்து அடுத்த கட்டத்திற்கு நகரத் செய்கின்றன. இதனால் மரணத்திற்கு பின் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற கேள்வியின் பதில் வெறும் தத்துவம் அல்ல, அது வாழ்க்கையே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாகவும் இருக்கும். இவ்வாறு வேதங்கள் சொல்லும் மரணத்திற்கு பின் ஆன்மாவின் பயணம் என்பது பிறப்பு இறப்பு என்ற முடிவில்லா சுழற்சியின் ஒரு பகுதியாகும். பிறப்பு, மரணம் ஆகியவை ஆன்மாவிற்கு இரண்டு கதவுகள் மாதிரி. ஒன்று நுழைவாயில், மற்றொன்று வெளியேறும் வாயில். ஆன்மா நிரந்தரமானது, அது அழியாதது. அது உடலின் வழியாக உலக வாழ்க்கையை அனுபவித்த பின் தனது கர்ம விதியின் அடிப்படையில் பல்வேறு லோகங்களுக்கு செல்கிறது. நல்ல கர்மம் செய்த ஆன்மாக்கள் ஒளி நிறைந்த உயர் லோகங்களில் தங்கி ஆனந்தம் அனுபவித்து பின் மறுபிறவிக்கு திரும்புகின்றன. தீய கர்மம் செய்தவர்கள் தாழ்ந்த லோகங்களில் தங்கி துன்பம் அனுபவித்து பின் சுத்தமடைந்து மேல்நிலைகளுக்கு செல்கின்றனர். யாருக்கும் இந்த சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது. ஒருவேளை அவர்கள் மோக்ஷம் அடையும் வரை. மோக்ஷம் என்பது பிறவி இறப்பு சுழற்சியின் முடிவாகும். அது பரம்பொருளோடு ஒன்றிணைந்து நிரந்தர ஆனந்தத்தில் நிலை பெறுவதாகும். அந்த நிலையை அடைவதற்கு மனித பிறவி மிகவும் அரிய வாய்ப்பு. வாழ்க்கை ஒரு பள்ளி மாதிரி. ஒவ்வொரு பிறவியும் ஒரு பாடம். அதை முடித்து தர்மம், பக்தி, சத்தியம், கருணை ஆகியவற்றில் வளர்ச்சி அடைந்தவனே மோக்ஷத்தை அடைவான். எனவே மரணத்திற்கு பின் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற கேள்வியின் பதில் நம் வாழ்நாளில் நாம் எப்படி பயணிக்கிறோம் என்பதிலேயே இருக்கிறது. நல்ல சிந்தனை, நற்செயல், கருணை, தர்மம், பக்தி, தியானம் ஆகியவற்றில் நிலைத்து வாழ்ந்தால் மரணத்தின் பின் பாதை ஒளியால் நிரம்பும். இறுதியில் ஆன்மா பரம்பொருளின் அருளால் சுத்த சத்திய ஆனந்த நிலையில் நிரந்தரமாக நிலைபெறும். இதுவே வேதங்கள் சொல்லும் ரகசியம். இதுவே மனித பிறவியின் இறுதி குறிக்கோள். இதுவே வாழ்வியல் உண்மையான அர்த்தம்.